நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யோர் வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக இந்த கட்சியோட தேர்தல் வாக்குறுதிகள் நேற்று வந்து எடப்பாடியார் அவர்கள் ரிலீஸ் பண்ணாரு. ஸோ அதை ரிலீஸ் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட அனைத்து ஊடகங்களும் சரி, சமூக ஊடகங்களும் சரி, டிவியில் இருக்க எல்லா நியூஸ் சேனலும் சரி இந்த நியூஸை பற்றி தான் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும், முக்கியமாக செய்தி தொலைக்காட்சிகள் அனைத்தும் வந்து ஒரு பர்டிகுலர் கட்சியால் வாங்கப்பட்டு விட்டது என்பதை அப்படியே ஸ்ட்ராங்கா நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். ஒரு சில 2 தொலைக்காட்சி, அது வந்து எதிர்கட்சியோட தொலைக்காட்சின்றதுனால வாங்க முடியாம இருக்கு. மற்றபடி எல்லா தொலைக்காட்சியும் வாங்கிட்டு ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அந்த தொலைக்காட்சி கூட எடப்பாடியார் அவர்கள் சொன்ன இந்த விஷயத்த வந்து முதல் முறையா, ஏன்னா கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதனால இந்த நேரத்தில் வந்து ஜால்ரா அடிக்க முடியாது அந்த முக்கிய சில தொலைக்காட்சிகள். அதனால இருக்கிற ஃபேக்ட்ஸ் அப்படியே போட்டாங்க. இதுல வேற சிலர் வந்து டிங்கரிங் பண்ணி இந்த மாதிரி இவ்வளவு கடன்கள்லாம் இருக்கும்போது எப்படி இதெல்லாம் பண்றாருலாம் பேசினாங்க. ரைட், இவ்வளோ நல்லா வக்கனையா பேசக்கூடிய அந்த செய்தி தொலைக்காட்சிகள் யார் என்று அந்த எடிட்டர் தெரியும், நான் யாரை மீன் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு. அந்த தொலைக்காட்சிகள் ஏன் வந்து இந்த 4 கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆக போது ஏன் வந்து இவ்வளவு கடன் சொல்லிட்டு கேட்க வந்து துப்பு இல்லை அப்படின்ற வார்த்தை தான் பிரயோகிக்கணும்னு பார்க்குறேன். ஸோ இப்படி இருக்கும் தருவாயில் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குன்னா மட்டும் நம்ம வந்து நல்லவங்க, மக்களுக்கானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலைவாதிகள் சொல்லி பேசக்கூடிய அந்த சில தொலைக்காட்சிகளுக்கு இந்த ஒரு விஷயத்தை போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு உள்ள போறேன். ஏனென்றால் உடனே நான் அதிமுக அப்படின்னு நினைச்சுக்கோங்க, அது பிரச்சனையே எனக்கு கிடையாது. ஏனென்றால் எல்லா விஷயத்தையும் நடுநிலையா இருக்கணும். இப்போ வந்து அதிமுக இந்த ஒரு மேனிஃபெஸ்டோ, அதாவது தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 297 பாயிண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. 297 கிட்டத்தட்ட 100-120 மைண்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே உள்ளபடியே. அது மக்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நேரத்தின் நிலை கருத்தில் கொண்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 20-25 விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டா வந்து தேர்தல் அறிக்கை திரு எடப்பாடி அவர்கள் அந்த குழு கொடுத்திருக்க விஷயமானது, வரிச்சுமை மற்றும் விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 சிறப்பு உதவித்தொகை அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்காரு. ஸோ ஆட்சிக்கு வந்த உடனே 1 மாதமோ 2 மாதமோன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இந்த சூழல்ல வந்து 10,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளபடியே மக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இரண்டாவது வந்து மகளிர் நலன் காக்க குலவிளக்கு திட்டம். ஆல்ரெடி வந்து மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு திமுகவில் வந்து உரிமையான சிலருக்கு 1,00,000 பேர் தான், 1,00,00,000 பேருக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த அந்த உரிமை இல்லைன்றதுனால கொடுக்காம விட்டுருக்காங்க. ஸோ அப்படி இல்லாம ரேஷன் கார்டு வச்சிருந்த அனைவருக்கும் இது வந்து வழங்கப்படும் அப்படின்ற விஷயத்த எடப்பாடியார் பதிவு பண்ணி மாதம் 2,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. மூணாவது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மகளிரை போல ஆண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து பயண திட்டம். ஸோ ஓசி பஸ், நம்ம பொன்முடி சொன்னார் இல்லைங்களா, அந்த ஓசி பஸ் வந்து பெண்களுக்காக கொடுத்தாரு. அது மாதிரி வந்து திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து ஆண்களுக்கும் இனிமேல் வந்து இலவச பஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். நம்ம இதுல பேக் ஃபேர் என்ன இருக்குன்றதை நம்ம பேச போறோம். ஏன்னா உடனே வந்து நிறைய ஊடகங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிப்பீங்க. ஸோ அதிமுக ஜால்ரா அடிக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரேன் நான். நான்காவது முக்கியமான விஷயம், வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடு வழங்கும் அம்மா இல்லம் திட்டம். உள்ளபடியே இது நல்ல விஷயம். ஏனென்றால் நிறைய ஹவுசிங் போர்ட் ஃபிளாட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. பார்க்கக்கூடிய இந்த ஹவுசிங் போர்ட் ஃபிளாட்ஸ் பேஸ் பண்ணி நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான வீடியோ 3 மாதங்கள் முன்னாடி போட்டிருக்கேன். அது ஆதாரத்தோட சகோதரி தாட்சியானின்றவங்க கூட பேசியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வேணா திரும்பி நான் காட்ட முடியும். ஏனென்றால் கொடுங்கையூர் அந்த பெல்ட்ல, நார்த் மெட்ராஸ் பெல்ட்ல வந்து பர்டிகுலர் ஹவுசிங் போர்ட் ஃபிளாட்ஸ்ல இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் உள்ள வந்து குடியேற முடியும், இல்லை கிரகப்பிரவேசம் பண்ண முடியல, எங்களுக்கு செக் வச்சாங்கன்னு சொல்லி சகோதரி தாட்சியானி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆதாரம் கிட்டத்தட்ட 346 வீடுகள் ஆதாரம் என்று சகோதரி தாட்சியானி அவர்கள் ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் இவங்க அம்மா இல்லம் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படின்றது தெரியும். 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். ஸோ இது வந்து திமுக ஆல்ரெடி சொல்லியிருந்த விஷயம். 100-125 அது உள்ளபடியே இந்த 5 வருஷத்துல எதுவும் நடக்கல. ஸோ அதிமுக திரும்பவும் 100-150 நாட்கள் திட்டம் சொல்லியிருக்காங்க. அம்மா இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். இது ஒரு நல்ல விஷயம். ஆல்ரெடி வந்து எடப்பாடியார் காலத்துல அதிமுக 2016 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அது சொல்லப்படியே செயல்பட்டாங்க, இல்லைன்னு சொல்ல. திமுக சைடிலும் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தாங்க, அப்படின்னு நின்று போச்சு. இப்போ அதிமுக திருப்பியும் அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்கா கொண்டு வரன்னு சொல்றாங்க. முதியோர் உள்ளிட்டோர்களுக்கான ஓய்வூதியங்கள் ரூபாய் 2,000 உயர்வு. முதல்ல 1,200 ரூபாய் கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 2,000 ரூபாய் கொடுக்கறதா வாக்குறுதி கொடுக்கிறாரு திரு எடப்பாடியார் அவர்கள். அடுத்தபடியா வங்கிகளில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி. இது உண்மையிலே வந்து 2021 திமுக மேனிஃபெஸ்டோல கொடுத்த ஒரு வார்த்தை. அந்த வாக்கை உண்மையிலேயே 100% காப்பாற்றவில்லை என்பதை ஸ்ட்ராங்கா சொல்றேன். என்னென்ன விஷயங்கள் அந்த மாயை எல்லாம் நடந்ததுன்றதை நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த ஒரு விஷயத்துல தேர்தல் மேனிஃபெஸ்டோல எடப்பாடியார் இந்த ஒரு பாயிண்டை வந்து ஸ்ட்ராங்கா வைக்கிறாரு. வங்கிகள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி
அப்படின்ற வார்த்தை. அடுத்தபடியா 9வது விஷயம், வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். இன்னைக்கு வந்து இருக்க சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிலிண்டர் தட்டுப்பாடால் மக்கள் தெருவுலையும் கேஸ் ஏஜென்சிலும் அடிக்கடி சண்டை போட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அது போக வந்து நிறைய ஹோட்டல்கள் வந்து மூடிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா வந்து ஒரு 3 கேஸ் சிலிண்டர் கொடுக்குறன்ற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்தபடியா 10வது விஷயம், தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்களுக்கு குடும்பத்தினருக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும். இது ஒரு நல்ல விஷயம். அது போக அதோட கண்டினியூட்டி அடிப்பட்டவங்களுக்கு எவ்வளவு அப்படின்ற விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. 2 லட்சம் அந்த மாதிரிலாம் பதிவு பண்ணியிருக்காரு. அது போக இஸ்லாமிய, கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டி இல்லா கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 12வதா மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்க கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காரு. 13வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்த வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2000 வழங்கப்படும். 12வது வரை படித்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த நபர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காரு. மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் நிவாரணத் தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 4000 ரூபாய் உயர்த்தி கொடுக்கிறாரு. அடுத்தபடியாக 15வது, ஒவ்வொரு ஆண்டும் தை பொங்கல் அன்று வழங்கப்படும் பொங்கல் தொகுப்போடு சேர்ந்து ரூபாய் 1000 வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. அப்புறம் கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டில் இருந்து 450 யூனிட்டாக உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் விசைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம் 1000 யூனிட்டில் இருந்து 1400 யூனிட்டாக வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. 17வது, நகர பகுதிகளில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காரு. ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தில் பதிவு செய்த சொந்த ஆட்டோ இல்லாதவர்களுக்கு ரூபாய் 75 மானியத்தில் கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகை குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து பெண்களுக்கும் தரமான விலையில்லா சேலையும் ஆண்களுக்கு தரமான வேட்டியும் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. 20வது, இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏனென்றால் தமிழகத்துல 2 திராவிட கட்சிகளும் வந்து இந்த மாதிரி ஒரு வாக்கு உறுதிகள் கொடுத்து ஃபேமஸ் ஆன ஒரு விஷயங்கள். இலவச டிவி ஆகட்டும், ஃபேன் ஆகட்டும், கிரைண்டர் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 2 திராவிட கட்சி மாற்றி கொடுத்தாங்க. ஸோ கொடுத்தது போக அடுத்தபடியாக வந்து இப்போ 20வது பாயிண்ட், அனைத்து அரிசி அட்டை வைத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது போக முக்கியமான இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் மது விலக்கை அமுல்படுத்த மதுக்கடைகளை படிப்படியாக மூட நடவடிக்கை எடுக்கப்படுன்ற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. கடைசியா, முன்னாள் படை வீரர் பிள்ளைகளுக்கு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை பயில 1% இடஒதுக்கீடுன்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டாலுமே கூட மக்களுக்கு இன்னும் வித்தியாசமான விஷயம் வேணுன்றதுக்காக தமிழகத்தில் 10 இடங்களில் வாட்டர் தீம் பார்க் அமைக்கப்படும்ன்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. 10 மற்றும் 12 படித்த மாணவர்கள் சுய தொழில் தொடங்க பிணையில்லா ரூபாய் 25 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் வார்த்தையை சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் உள்ள தனியார் நிறுவனங்களில் 75% தமிழர்களை வேலைக்கு அமர்த்த சிறப்பு சட்டம் இயற்றப்படும் வார்த்தையை சொல்லியிருக்காரு. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு வைப்பு நிதி 1 லட்சமாக உயர்த்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ரேஷனில் பருப்பு மற்றும் பாமாயில் இலவசம் என்று ஒரு புது அறிவிப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து மெயினான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த 20-25 அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பார்த்துருப்போம். இது போக ஒவ்வொரு துறை சார்ந்த அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு காணொலியில் போட்டிருக்கோம். டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து மேனிஃபெஸ்டோ இருக்கணும், இல்லை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்கணும்ன்ற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கோம். மேனிஃபெஸ்டோட சேர்ந்து பட்ஜெட்டோ இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த விஷயம் கண்டிப்பா முதல்வர், அதாவது முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி அவர்கள் காதில் யாரோ சேர்த்திருக்கான்றது தெளிவா தெரியுது. அதை பேஸ் பண்ணி விவசாயம், மீனவர் நலன், மாணவர்கள் நலன், பத்திரிகையாளர் நலன், கல்வி வளர்ச்சி, சுகாதார மற்றும் மருத்துவ வளர்ச்சி, காவல்துறை நலன், அரசு ஊழியர் நலன், தமிழக மேம்பாட்டு நலன், பெண்கள் பாதுகாப்பு நலன் போன்ற அனைத்து துறை சார்ந்த நலன் விஷயத்தை ரொம்ப கூர்ந்து கவனித்து இந்த ஒரு தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே தேர்தல் அறிக்கையை ரெடி பண்றது கூட இருந்த அனைத்து நல்ல நபர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இது வரைக்கும் தேர்தல் மேனிஃபெஸ்டோ நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு 25-30 டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். உள்ளபடியே இன்னைக்கு ஒரு தனி மனிதன் மேல கடன் சுமை எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டா 1,28,000 ரூபாய் வந்து கடன் சுமை இன்னைக்கு ஒருத்தர் மேல இருக்கு. இப்படி இருக்கும் தருவாயில் அப்ராக்சிமேட்டா நம்ம 7.7 கோடி மக்கள் தமிழகத்தில் இருக்கான்னு கணக்குல வச்சுக்கலாம். ஆனா வாக்கு எண்ணிக்கை அப்படி வச்சு கணக்கு படி பார்க்கும்போது, வாக்காளர்கள் எண்ணிக்கை கணக்குல பார்க்கும்போது 5 கோடியே சொச்சம் தான் இருக்கு. இந்த சூழல்ல ஸோ ஒரு புதுசா ஒரு குழந்தை பிறந்தா கூட இன்னைக்கு அப்ராக்சிமேட்டா
சொச்ச கடன்ல பிறக்குது. இந்த சூழல்ல இந்த கடன்லாம் எப்படா குறைப்பாரு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது, இந்த நிதி சுமையை நிதியை டபுள் ஆக்குறது எப்படின்றது ஐடியா எங்க கிட்ட இருக்கு. நாங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி எப்படி பண்ணுமோ நாங்க பண்றோம். அப்போ இன்னொரு செய்தியாளர் கேட்கிறாரு, இல்ல சார் நீங்க படிப்படியா வந்து மது கடைகளை மூட போறேன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும் எப்படி பண்றீங்க அப்படின்னும் போது, அதுக்கு எடப்பாடியார் வந்து ரொம்ப சாமர்த்தியமா எங்ககிட்ட ஆட்சி பொறுப்பு வரட்டும். அதுக்கப்புறம் பாருங்க எப்படிலாம் நிதி வந்து டபுள் ஆகுது அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. உள்ளபடியே இந்த ஒரு கான்ஃபிடென்ஷியல் டாக் வந்து ரொம்ப இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா வந்து எடப்பாடியார் பேசுறது ஆச்சரியமா இருக்கு. ஏனென்றால் இன்னைக்கு இந்த இலவசமா ஆண்களுக்கான பேருந்தாகட்டும், பெண்களுக்கான பேருந்தாகட்டும், ஏற்கனவே வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அகல பாதல போயிட்டு இருக்கு. ரொம்ப லாஸ்ல இருக்கு. இபி டிபார்ட்மெண்ட் லாஸ்ல இருக்கு. இதுல இபிக்கு வந்து 450 யூனிட், அந்த 1400 யூனிட் ஃப்ரீ இப்படிலாம் சொல்றதெல்லாம் வந்து விசைத்தறிக்கும் சரி, நெசவாளருக்கும் சரி, இவ்வளவு ஃப்ரீ கொடுக்கறது ஓகே ஃபைன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது திருப்பி பொதுமக்கள் மேல திணிக்கப்படும்ன்ற வாதத்துக்கு வச்சாலும் கூட இதுதான் உண்மை. எல்லாம் இலவசமும் பொதுமக்கள் மேலதான், பொதுமக்கள் தலையில தான் சுமத்தப்படும். அப்படி இருக்கும் தருவாயில் இலவசம் இல்லாமல் மக்களுக்கு ஒரு நலத்திட்டங்களை இல்ல இதன் ரிலேட்டடா எப்படி ஃபண்ட்ஸை நாங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி காமிக்க போறோம் அப்படின்ற விஷயங்களை வந்து ஓப்பன் டாக்கா கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது எங்களோட தாழ்மையான எதிர்பார்ப்பு. இப்போ அதிமுகவோட மேனிஃபெஸ்டோ பார்த்துட்டோம். கண்டிப்பா எதிர்கட்சியான திமுகவோட மேனிஃபெஸ்டோ கண்டிப்பா ஒன்று சீக்கிரத்தில் வரும். அண்ட் ஒரு கூட்டணி கட்சிக்கான மேனிஃபெஸ்டோ 1 by 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. உள்ளபடியே இந்த மேனிஃபெஸ்டோலாம் கரெக்டா நாங்க தேர்தலில் வெற்றி பெற்று நாங்க ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சார்ந்த ஒரு நபரோடு ஒரு அக்ரிமெண்ட் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் 234 தொகுதியில வெற்றி அடையக்கூடிய அந்த வேட்பாளர்கள் அந்த தொகுதியில் உள்ள மூத்த நீதிபதி அவர்கள் ரிட்டையர்ட் ஆனவங்க யாரா இருந்தா அவங்க கிட்ட இந்த ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுட்டு உள்ளபடியே நாங்கள் வந்து திரும்ப ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் நாங்கள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் உள்ளபடியே வந்து முறையா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டை அந்தந்த நீதிபதியோட அந்தந்த தொகுதியில சைன் போட்டு நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்துக்கும் ஏதுவா இருக்கும். அண்ட் மோரோவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கால சூழல்ல இப்போ நாங்க பத்திரிகையெல்லாம் ஈஸியா அப்ரோச் பண்ண முடியுது மாமன்ற உறுப்பினரையோ சட்டமன்ற உறுப்பினரையோ. ஆனால் ஒரு பொதுமக்கள் ஒரு மாமன்ற உறுப்பினரை போய் அப்ரோச் பண்றதா இருந்தா அப்படி அலக்கழிக்கப்படுறாங்க. அதுவும் மாமன்ற உறுப்பினரே இந்த நிலைமைனா சட்டமன்ற உறுப்பினர் பார்த்துக்கோங்க. அதுவும் அமைச்சர் இன்னும் சுத்தம். எங்களாலே சில நேரங்களில் வந்து அமைச்சர்களை மீட் பண்ண சாதாரண விஷயமா இல்லை. அந்த மாதிரி வந்து அலக்கழிக்கப்பட்டு இருக்காங்க ஒருத்தர். ஸோ அந்த ஈஸி அப்ரோச் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் மட்டும்தான் கம்ஃபர்ட்டா இருக்கு. அடுத்த ஒரு 11 மாசம் 12 மாசம் தாண்டிச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. எல்லாம் வந்து மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரம் போய் எந்த ஒரு அமைச்சரையோ இல்லை சட்டமன்ற உறுப்பினரோ போய் மீட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு காலநிலையெல்லாம் மாறணும். நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படி இருக்கும் தருவாயில் நான் தான் பணம் கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்லி சிலர்லாம் பேசுறாங்க. ஐயா பணம் கொடுக்காம வாங்காதான் நிறைய பேர் ஆளுங்க இருக்கோம். எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எங்களை மாதிரி வாக்காளர்களையும் கொஞ்சம் வந்து தயவு செய்து மனுஷனா கன்சிடர் பண்ணி என்ன விஷயம்னு சொல்லி கேளுங்க. சில சட்டமன்ற உறுப்பினர்லாம் என்ன அந்த முக பாவனை எல்லாமே அவ்வளோ கேவலமா மக்களை வந்து ஒரு வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் முக்கியமா வந்து இனிமேல் வரும் நாட்கள் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி போட்டு பின்னாடி வந்து வேலை பண்ற விஷயங்கள் நிறைய வந்து இந்த ஆட்சியில் நாங்கள் கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி நல்லா சிரிச்சு பேசிடுறாங்க அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும். அதிமுக ஆட்சியில் நடந்தது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியா நடக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த பத்திரிகையாளர் இந்த மாதிரிலாம் பேசுறான், இந்த மாதிரிலாம் பண்றான். நம்ம முன்னாடி நல்லா சிரிச்சு பேசுறதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் பின்னாடி பார்க்கணும், பின்னாடி வேற வேலைகள் செய்யறது. இந்த மாதிரி ஒரு கேவலங்கள்லாம் விடுங்க. எல்லா பத்திரிகையாலும் நீங்க வச்சிருக்க பத்திரிகை நினைக்காதீங்க. எங்களை மாதிரி கையூட்டு வாங்காத நிறைய பத்திரிகையாளர் இருக்கான். கண்டிப்பா பத்திரிகையாளருக்கு நலத்திட்டங்கள் ஏதாவது செய்யணும்னு நிறைய ரெண்டு ஆட்சிகளையும் மாத்தி நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்க. சத்தியமா இம்ப்ளிமெண்டேஷன்ல இல்லை. சரிங்களா? அந்த விஷயம்லாம் கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்க. எல்லா பத்திரிகைகளும் பணம் வாங்கிட்டு பத்திரிகை போடுற அந்த ஒரு பர்டிகுலர் பச்சோந்திகளுக்கு நீங்க தனியா என்ன கவனிச்சுக்கோங்க. அதை பத்தி மாற்ற கருத்து இல்லை. ஆனால் நேர்மையா இருக்கவங்கள தயவு செய்து நோண்டாதீங்க. உங்களுடைய அடுப்பு எடுப்பு துடுப்பு இந்த மாதிரி ஆட்கள்லாம் தேவையில்லாம எங்க பின்னாடி நோண்டுற வேலையை கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? நீங்க தலைமையில உட்காந்துட்டு நல்லபடியா அரசியல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா நல்ல விஷயங்கள் மட்டுமே நல்ல விஷயம் போடுவோம். தவறான விஷயங்கள் யார் செய்தாலும் எவர் செய்தாலும் எந்த நேரத்தில் செய்தாலும் உடனடியாக மக்கள் உங்களுக்கு கொண்டு வருவோம். இந்த விஷயத்துல யோர் வாய்ஸ் சேனல் ரொம்ப தெளிவா இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.